நூற்றாண்டுகள் பழமை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் அதன் சாதக பாதகங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. (21.95 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட புதுக்கோட்டை நகராட்சி 42 வார்டுகளும் 1,68,900 மக்கள் தொகையும் கொண்டது. 2022-23 நிதியாண்டின் மொத்த வருவாய் 61.38 கோடி ரூபாய் இருந்தது. தற்போது புதுக்கோட்டை நகராட்சியின் அருகே உள்ள வாசவாசல், முள்ளூர், திருக்கட்டளை, திருமலைராய சமுத்திரம், கவிநாடு கிழக்கு, கவிநாடு மேற்கு, 9A நத்தம்பண்ணை, 9B நத்தம்பண்ணை ஆகிய 8 ஊராட்சிகள், தேக்காட்டூர் ஊராட்சியில் 1, 2, 3 வார்டுகள், திருவேங்கை வாசலில் 3, 4 வார்டுகள், வெள்ளனூரில் 7, 8, 9 வார்டுகளை இணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 121 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக புதுக்கோட்டை மாநகராட்சி விரிவடைகிறது. மக்கள் தொகையும் 2.16 லட்சமாக உள்ளது. இந்த விரிவாக்கத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை, துணை நகரம் போன்றவையும் அடங்கும் என்பதால் மொத்த வருவாயும் 64.21 கோடி ரூபாயாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதற்கு அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சர்வீஸ் ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும். நமக்கு நிலை வளைவு திட்டம், போக்குவரத்து, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க ஜாஸ்தியா போய் தாலுகா அலுவலகம் அணுகிறத விட மாநகராட்சி அலுவலகம் ஈஸியா இருக்கும். ஒரே இடத்துல அனைத்து வசதிகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். அதனால மாநகராட்சி ஆகிறது தான் மக்களுக்கு நன்மையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். தண்ணீர் வசதி ஜாஸ்தியாயிரும். தண்ணீர் வசதி, சாலை வசதி, குடிநீர், விளக்கு வசதிகள், சுகாதாரம், இதுக்கெல்லாம் அதிக நிதி ஒதுக்கப்படும். அப்ப மக்கள் சுகாதாரமா இருப்பாங்க. வேலை வாய்ப்புகள் உருவாக்க, தொழிற்பேட்டைகளை அதிகப்படுத்துவதற்கும், ஸ்மார்ட் சிட்டி போன்ற ஸ்கீம் எல்லாம் எடுக்கணும். மாநகராட்சி இருந்ததுன்னா ஸ்மார்ட் சிட்டி போன்ற ஸ்கீம்களா வரும். ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் வந்துச்சுன்னா புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த பலரும் போராடி வந்ததாக கூறுகிறார் நகராட்சி தலைவி திலகவதி செந்தில். மாநகராட்சியாக ஆன பிறகு தொழில்துறை வளர்ச்சி மேம்பாடு அடையும். தொழில்துறை வளர்ச்சி மேம்பாடு அடைவதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும். எனது சார்பாகவும், கழக முன்னோடிகள் சார்பாகவும், நகர்மன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும், பொதுமக்கள் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பலர் ஆதரவு தெரிவிக்கும் அதே நேரத்தில் ஊராட்சிகளை சேர்ந்தவர்கள் நகரமயமாக்கலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நகரமயமாக்கல் மூலமாக சுற்றுச்சூழல் மிக மோசமாக பாதிக்கப்படுது. இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள்லாம் அழிக்கப்படுது. இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் காணாமல் போயிடுது. குளங்கள் இருந்தால் கூட வரத்து வாரிகள் இல்லாமல் போகுது. குளங்கள் 10 ஏக்கர்ல, 20 ஏக்கர்ல, 100 ஏக்கர்ல இருந்த, 1000 ஏக்கர்ல இருந்த குளங்கள்லாம் அதில் பாதி கூட இன்னைக்கு காணாமல் போயிருச்சு. இந்த நிலை தான் நோக்கி இந்த நகரமயமாக்கல் நகர்ந்துகிட்டு இருக்கு. நகரமயமாக்கல்னால மக்கள் தங்கள் அடையாளங்களை இழந்து தன்னுடைய யாரு அப்படிங்கறதே தெரியாம ஒரு வாழ்க்கையை நோக்கி வாழ்ந்துகிட்டு போறாங்க. குடும்பம்ங்கிற சூழல் இங்க இல்லாம போயிட்டு இருக்குது நகரமயமாக்கல் மூலமாக. ஆக நகரமயமாவது என்பது இந்தியாவை அழிக்கிற, தமிழ்நாட்டை அழிக்கிற, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பண்பாட்டை அழிக்கிற ஒரு செயலாக நாங்க பாக்குறோம். ஊராட்சிகள் மாநகராட்சியாக மாறும் பட்சத்தில் கிராமங்கள் அழிக்கப்பட்டு நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்றும் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் செய்தியாளர் முத்து பழம்பதி.